வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 4 இப்போ இருக்கிற கேட்டகரி தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ அண்டு விஓ இதெல்லாம் மாத்திரங்க. அதே போல் 2 பொதுமக்கள் நலன். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிடத்திலேயே அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல் கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். இது தமிழ்நாடு முழுவதும் கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பொதுமக்கள் விரைவாக நில அளவை செய்திடவும் நத்த பட்டாவினை வழங்கிடவும் பட்டா மற்றும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்திடவும் தகுதி வாய்ந்த 1500 நபர்களுக்கு நில அளவை செய்வதற்குரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு உரிமை வழங்கி நில அளவை பணிகளை ஈடுபடுத்தப்படுவர். பேரிடர் காலங்களில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட அனைவருக்குமான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மற்றும் புயல் பாதுகாப்பு மையங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் திறன் மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த தானியங்கி உதவி அழைப்பு எச்சரிக்கை மற்றும் அறிவிப்பு தொழில்நுட்ப அமைப்பு 16,53,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். அரசு மற்றும் பொது நிறுவனங்களில் நிலமாற்றம், நில உரிமை மாற்றம் மற்றும் ஏழை மக்களுக்கான வீட்டுமனை பட்டா போன்றவற்றை விரைந்து வழங்கும் வகையில் நில நிர்வாக ஆணையத்தில் 2,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இணைய வழி மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்படும். வெள்ள அபாயம் அதிகமாக உள்ள கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களான வெள்ள தணிப்பு நடவடிக்கை குறித்து விரிவான திட்ட அறிக்கை 3,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.